ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய செந்தமிழ் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் என்ன பார்க்க போகிறோன்னா, முசுமுசுக்கு கீரை தூதுவளை வச்சு எப்படி இன்றைக்கி அடை செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சோனையும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். இதோட 5 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, சிறிதளவு தேங்காய் துருவல், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாமா? இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஆறட்டும். இது இப்போ இந்த பவுல் நிறைய அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். இது இட்லி அரிசி தான். இது இட்லி அரிசி தான் போடணும். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த இலை முசுமுசுக்க இலை. இங்கே பாருங்கள், தண்டு வரைக்கும் சொர சொரன்னு ஒரு மாதிரி மெல்லிசாக முடி இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட காய் ரொம்ப அழகாக இருக்கும். இது பழுத்துச்சுன்னா நல்ல அழகான நல்ல ரெட் கலராக இருக்கும். இது ஆஸ்மா காசநோய் உள்ளவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப அருமருந்து. இது நுரையீரலில் தேங்கியிருக்கிற சளியை கரைச்சி வெளியாக்கும். சளி ட்ரபிள் உள்ளவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப உடலுக்கு ரொம்ப வலிமையானது. இந்த கீரையோட தூதுவளை கீரையையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம அடை செய்ய போகிறோம். இது சாதாரணமாகவே இயற்கையாகவே வேலி உரம், சாலை உரங்கள் எல்லா இடத்துலையுமே இது தானாகவே வளரக்கூடியது. இது சளிக்கு அவ்வளோ நல்லது. இது ஆஸ்மா ட்ரபிள் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லணும். இந்த இலை எங்கள் தோட்டத்தில் பறித்தது தான் இது. இதோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முசுமுசுக்க இலையும் கொஞ்சம் தூதுவளை இலையும் சேர்த்துக்கலாம். அந்த அடையோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு, இந்த அடையை செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேரி லிஷியா கிச்சனுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.